கதிர் என்ற பையனும் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா என் பட்டம் ரொம்ப பழசாயிடுச்சுமா, அது மட்டும் இல்லாம அந்த பட்டத்தோட ஓரத்துல சின்னதா கிழிஞ்சி இருக்கிறதுனால அந்த பட்டம் ரொம்ப உயரமா பார்க்க மாட்டேங்குதுமா, நீ ஏதாவது காசு வச்சிருந்தா தாயாமா, நான் புது பட்டம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இத காதுல வாங்கின அவங்க அப்பாவும், ஆமா இவர் இன்னும் குழந்தை தானே, இன்னும் இவருக்கு நம்ம பட்டத்தை வாங்கி முன்னாடி வந்து நொட்டணும், இவன் கூட விளையாடுற பையன் ராமு 12th 600க்கு 550 மார்க் எடுத்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பெருமை சேர்த்திருக்கான், இதோ நம்ம சார் இருக்காரு 600க்கு வெறும் 300 மார்க்கு. செக், நீ எல்லாம் வீட்டுக்கும் புண்ணியம் கிடையாது, படிக்கிற ஸ்கூலுக்கும் புண்ணியம் கிடையாது, எப்படிதான் நீ எல்லாம் சிரிச்சு வெளியே சுத்திட்டு இருக்குன்னே தெரியல, எங்கேயாவது நம்ம இவனை பெத்துக்காம இருந்திருந்தா கூட நம்ம எங்கேயோ கொஞ்சமாவது நிம்மதியா இருந்திருக்கலாம். டேய், நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ வாங்குற பட்டம் கூட உயரமா பறந்தா தான் அதை மதிப்பாங்க, பறக்கலனா இது வேஸ்ட்னு சொல்லிட்டு குப்பையில தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. நீயும் அந்த உயரமா பறக்காத அந்த பட்டம் மாதிரி குப்பைக்கு தான் சமன்றத மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் அந்த குப்பை பொறுக்கிற அப்பா தன் மகன் ஆசைப்பட்ட அந்த பட்டத்தை வாங்குறதுக்காக எப்படியோ ஒரு வழியா காசு சேர்த்து வச்சிடறாரு. ஏழ்மையான சின்ன பையனும் அவன் நல்லா படிச்சு மார்க் எடுத்ததை அவங்க அப்பா அம்மா கிட்ட எடுத்துட்டு போய் காட்டுறான். இத பார்த்துட்டு அவங்க அப்பாவும், நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வா, அப்பா நான் உனக்காக பட்டத்தை வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்றாரு. அவரும் வேலையை முடிச்சிட்டு பையனுக்கு ஆசையா பட்டம் வாங்கலான்னு போறப்ப அப்ப வழியில அவருக்கு கடன் கொடுத்த வட்டிக்காரர் அவரை பார்த்துட்டு, யோ குப்பை பொறுக்கிறவனுக்கெல்லாம் வட்டிக்கு காசு கொடுத்தேன் பாத்தியா, என்ன செருப்பாலேயே அடிச்சுக்கணும்யா. இதுக்கு மேல இந்த கதையில அப்படி என்ன நடந்திருக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க்ல ஃபுல் ஸ்டோரி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், மறக்காம போய் பாருங்க. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.